பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய வழி இன்னதென்று நாம் அறியப்போவது கிடையாது. அதே போல ஒரு குழந்தை ஒரு கருவிலே உருவாக்கப்படும் பொழுது அதனுடைய எலும்புகள் எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற விதமும் இன்றைக்கு வரைக்கும் மனுஷன் அறியாத ஒன்று. அதையெல்லாம் நீ அறியாதது போலவே தேவனும் எப்படி கிரியை செய்வார் என்பது உனக்கு தெரியாத ஒன்றாக இருக்கும். நிறைய நேரங்களில் இன்றைக்கு நாம் போகிற பாதையில் உலக பிரகாரமான ஒரு காரியத்தை பார்க்கும்போது, ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போகுது, எல்லாத்தையுமே இந்த உலகம் அதை பார்க்கும். அதில் அந்த பாதை சரியாக இருக்குதா, அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எல்லா காரியத்தையும் பார்க்கறது இந்த உலகத்தினுடைய ஒரு வழக்கம். இந்த பாதை இப்படி போய் இப்படி இதை செஞ்சு இப்படியாகன்னு சொன்னாதான் அது மக்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியமோ சூழ்நிலையோ எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்த்து, கர்த்தர் நம்ம கிட்ட புரிந்து கொள்ளக்கூடிய, கர்த்தர் நம்ம கிட்ட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் காரியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழி எல்லாமே உனக்கு தெரியாததை போலவே தேவனும் நம் வாழ்க்கையில எப்படி கிரியை செய்வார் என்பதும் நமக்கு தெரியாததாக இருக்கிறது. ஏன்னா எல்லா காரியத்தையுமே தேவன் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் செய்வேன் என்று சொல்லி நமக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கர்த்தருக்கு கிடையாது. அப்ப கர்த்தர் எப்படி வேண்டுமானாலும் தன் கிரியைகளை செய்வார், எப்படி வேண்டுமானாலும் தேவன் தன்னுடைய வல்லமையை காண்பிப்பார், எப்படி வேண்டுமானாலும் தேவன் தன்னுடைய கிரியைகளை செய்து ஜனங்களை மகிழ பண்ணுவார். இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் செய்து நடத்துகிறதான காரியங்கள். அப்ப இந்த நாளிலே தேவ சமூகத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆழமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதையெல்லாம் நீங்க அறியாது இருக்கிறீங்க. ஆவியினுடைய வழி, ஒரு ஆவி வருது அப்படின்னா அந்த ஆவியினுடைய வழி என்ன என்பது நமக்கு தெரியாது. எந்த வழியாக வருகிறது, எப்படியாக போகிறது, காற்று அடிக்குதுன்னா காற்று எந்த வழியில எந்த வழியில போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நம்ம உணர்வோம். அதே போல ஒரு எலும்பு உருவாக்கப்படுவது இப்படிதான் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற விதம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இது என் தேவன் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. சில காரியத்தை சிலதை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் போகிற பாதையை பார்க்கும்போது அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியலை. இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியமாகுங்கிற காரியம் உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ரகசியத்தை, இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட வழியாக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்வார். அவர் எப்படி செய்வார்னு நமக்கு தெரியாது. வாக்கு கொடுத்துட்டாரு, இது நான் உனக்கு செய்வேன், இப்படி நான் உனக்கு நன்மை செய்வேன், இந்த காரியங்களை உனக்கு நான் செய்வேன், இந்த மாதிரி ஒரு சில நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க, இதெல்லாம் செய்வீங்கன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் நாம் இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறோம், இது எப்படி நடக்கும்? நிறைய நேரத்தில் நாம் யோசிக்கிறது எல்லாமே அதான். சில வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது இது எப்படி நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் தேவனுடைய வழி. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட அதான் பேசுறாரு. இதெல்லாம் உருவாகிறது உங்களுக்கு தெரியல, ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறீங்க. ஒரு குழந்தை வளரும் போது இந்த மாதத்துல இந்த காரியங்கள்ல இதெல்லாம் வரும்னு சொல்லி நீங்க எப்படி நம்புறீங்களோ, அது எப்படி உருவாகுது என்னங்கிற காரியமெல்லாம் நம்ம அதை பத்தியெல்லாம் யோசிக்க மாட்டோம். பை நேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையை நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அதே மாதிரி தான் அது எல்லாம் உங்க கண்களுக்கு எப்படி தெரியாமலே நடக்குதோ, அதே மாதிரி தான் தேவனும் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அப்படித்தான் நிறைவேறும். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கும் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இது மட்டும்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் நிற்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் போய் நின்று சில காரியங்களை செய்யும்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடக்கும். இதெல்லாம் எப்படி உருவாகும், இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மை எல்லாமே எப்படி உருவாகும் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பேசுவார், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு இதை பண்ணுவேன், இந்த காரியங்களை செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். ஆனால் எப்படி நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது. அந்த வழி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஒரு குழந்தையினுடைய கருவிலிருந்து ஒரு எலும்பு எப்படி உருவாகிறதோ,
ஒரு ஆவியினுடைய வழி எப்படி உண்டாகிறதோ இதே மாதிரி தான் என்ன மாதிரி காரியங்கள் நடக்கும்னா, தேவன் எனக்கு செய்கிற கிரியைகளும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்களும் இப்படித்தான் இருக்கும் என்று ஆண்டவர் அது எப்படி ஆரம்பிக்கும், அது எப்படி வரும், அது எப்படி காரியங்கள் இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஆகும்னா, இது எல்லாமே நடக்கும். இதுதான் பரலோகத்தின் தேவன் நமக்கு முன்குறித்திருக்கிற பாதை. இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சில கேள்விகளோட இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற ஒரு வழி என்னன்னா, இதெல்லாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தையும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நிச்சயமாக அது நிறைவேற தான் செய்யும். ஆனா எப்படி நடக்குங்கிற வழி தான் ஆண்டவர் நமக்கு காண்பிக்க மாட்டார். அதனால அதே போல தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, குழப்பத்துல இருந்தீங்கன்னா, அது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்னு சில கேள்வி நமக்குள்ள வந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, இல்லப்பா, இதுக்கு பாதை நான் நியமித்திருக்கு. இதெல்லாம் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டது மாதிரி, இதுவும் உனக்கு மறைக்கப்பட்டதாக தான் இருக்கும். கர்த்தர் அதை நமக்கு வெளிக்காண்பித்து கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து வழிநடத்துவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு பேசின வார்த்தையின்படியே அப்பா, ஒரு தாயின் கருவில ஒரு எலும்பு எப்படி உருவாகிறதுங்கிற விதம் எங்களுக்கு அறியாததைப் போல, ஆவியினுடைய வழி இன்னதென்று நாங்கள் அறியாததைப் போல, எங்கள் தேவன் எங்களை அப்படிப்பட்ட பாதையிலே நடத்தி உம்முடைய கிரியைகளையும் நீர் அப்படியே எங்கள் வாழ்க்கையில செய்து நீர் மகிழ பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்துல, உங்க பிரசன்னத்துக்குள்ள, உங்க ஆளுகைக்குள்ளாக எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.